மதுரையில் நடைபெறவுள்ள தாவேக மாநாட்டிற்காக கேரளாவிலிருந்து 50 பெண்கள் உட்பட 550 தனியார் பாதுகாவலர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்போம். மகேந்திரன், சொல்லுங்க, அங்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் தீவிரமாக செய்யப்பட்டு வருகிறது? விரிவான தகவல்களை பகிர்ந்துக்கங்க. தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு நாளை நடைபெற இருக்கிறது. இதற்காக தீவிரமாக இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட ஏற்பாடுகள் நிறைவடைய இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாதுகாப்புக்காகவும் ரசிகர்கள், மாநாட்டிற்கு வரக்கூடிய தொண்டர்கள், ரசிகர்களை ஒழுங்குமுறைப்படுத்துவதற்காகவும் அவர்களுக்கு அறிவுரைகளை, அதாவது எந்தெந்த இடத்தில் ரசிகர்கள், தொண்டர்கள் கூட வேண்டும், எந்த இடத்தில் அவர்கள் செல்ல வேண்டும், எந்த இடத்தில் செல்லக்கூடாது என்ற வழிகாட்டு நெறிமுறைகள் எல்லாம் வழங்குவதற்காக 1500க்கும் மேற்பட்ட தனியார் பாதுகாவலர்கள் இந்த மாநாட்டு திடல் பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கிறார்கள். இதற்காக கேரளாவிலிருந்து கிட்டத்தட்ட 500 ஆண்கள், 50 பெண்கள் உட்பட 500 ஆண்கள் என 550 பேர் பாதுகாப்பு பணிக்காக கேரளாவிலிருந்து வரவழைக்கப்பட்டிருக்கின்றனர். இவர்களும் இந்த பாதுகாப்பு பணியில் மாநாட்டு திடலை சுற்றி ஈடுபட இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மாநாட்டு திடலை பொறுத்தவரை 60 பெட்டிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 20 பெட்டிகளில் முதல் வரிசையில் இருக்கக்கூடிய பகுதியில் 4 பெட்டிகள் பெண்களுக்காக பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அங்கு ஆண்கள் உட்பட மற்ற யாருமே அந்த பெட்டிகளுக்குள் சென்று அமரக்கூடாது என்ற அறிவுறுத்தலும் கட்சி சார்பில் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் இந்த கேரளாவிலிருந்து வரவழைக்கப்பட்ட பெண் தனியார் பாதுகாவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கிறார்கள். அருகில் இருக்கக்கூடிய பெட்டிகளில் ஆண் பாதுகாவலர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கிறார்கள். குறிப்பாக ரசிகர்கள், தொண்டர்கள் விஜயை பார்ப்பதற்காக அந்த பின்வரிசையில் இருக்கக்கூடிய ரசிகர்கள், தொண்டர்கள் அவர்கள் எல்லாமே முன்வரிசையில் எல்லோருமே விஜய் அருகில் பார்க்க வேண்டும் என்கிற ஆர்வத்தில் முன்வரிசையில் இருக்கக்கூடிய பெட்டிகளில் அமர்வதற்கே பெரும்பாலும் விருப்பப்படுவார்கள். அவர்களை ஒழுங்குபடுத்துவதே பாதுகாவலர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக அமையும். அந்த இடங்களில் பெரும்பாலும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட மாட்டார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.